இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உலகத்திலேயே பலம் வாய்ந்தது எது என்று பேசிக்கொண்டார்களாம். அப்பொழுது அவர்கள் உலகத்திலேயே பலம் வாய்ந்தது என்றால் இரும்பை சொல்லலாம். இரும்பை வைத்துத்தான் பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறார்கள், பாலம் அமைக்கிறார்கள். அதை உடைக்க கடினமாக இருக்கும். எனவே இரும்பு தான் பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது என்று சொன்னார்கள். இரும்புகிட்ட போய் கேட்டாங்களாம், நீ தான் இந்த உலகத்திலேயே நல்ல சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்ததான். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நான் சக்தி வாங்கியதில்லை. என்னை பொறுத்தளவில் நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது. நெருப்பில் போட்டால் நான் இவ்வளோ சக்தியாக இருக்கிறேன், உருகி போவேன், உருகிரும். நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது என்னை பொறுத்தளவில். அப்படியா? நெருப்புக்கிட்ட போய் கேட்டாங்களாம். நெருப்பு சொன்னதான், நானும் அப்படி நினச்சி தான் ரொம்ப நாளாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சுது, நான் அப்படி சக்தி இல்லை, நீர் தான் சக்தி வாய்ந்தது. நான் எவ்வளவு தான் எரிஞ்சு எதாவது செஞ்சாலும் உடனே என்னை அணைச்சிறதுக்கு அந்த நீர் தான். அப்போ உலகத்திலேயே நீர் தான் சக்தி வாய்ந்தது. அது எதை நினச்சாலும் தடவிட்டு போயிடும், உடைச்சிட்டு போயிடும், நாசமாக்கிடும். எல்லாம் அது நினச்சிச்சுன்னா எதையும் செய்ய முடியும். நீர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீர் நீ தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தியாம். நான் அப்படி தான் நினச்சேன். நான் போய் முட்டி முட்டி பார்க்குறேன், அந்த பாறையை உடைக்கவே முடியல. என்னை போட்டு தடுத்துட்டாங்க கல்லை வச்சு, அந்த பாறையை உடைக்க முடியல. என்னை பொறுத்தளவு அந்த பாறை தான் பலம் வாய்ந்தது அப்படின்னு பாறைக்கிட்ட போய் சொன்னாங்க. இந்த பாறை அந்த கல்லுகிட்ட போய், நீ தான் உலகத்திலே நல்லா ஸ்ட்ராங்கான ஆள், சக்தியான ஆளுன்னு. பாறை சொன்னிச்சான், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ஆனால் நான் இல்லை. என்னையே உடைச்சி சிதைச்சு அடித்து துடைச்சிடுறான். யார்? மனிதன். மனிதன் தானே சக்தி வாய்ந்தவன். அவன் நினச்சா எதையும் செய்ய முடியும். அந்த பாறையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. மனிதன்கிட்ட போய், என்னையா உலகத்திலே நம்ம தான் ஏன் சக்தி வாய்ந்தவர்கள் மனிதன் அப்படின்னு சொன்னான்னா அவன் சொன்னானா, ஐயோ நம்ம என்ன தான் செய்கிறான், ஆனால் நம்மளை இந்த சாவு பயமுறுத்திடுது. சாவுன்னு சொன்னாவே பயந்து நடுங்கிடுறோம். சாவு தான்ப்பா சக்தி வாய்ந்தது. அது நினச்சா யாரையும் எப்பவும் தூக்கிட்டு போக முடியும், எப்பவும் ஒன்றும் செய்ய முடியாமல் நம்ம நினச்சிட்டு ஒன்று இருக்கோம். ஆனால் அது ஒன்று நம்மளை தூக்கிட்டு போயிடும். அதனால் நம்மளை பொறுத்தளவில் சாவு தான் சக்தி வாய்ந்தது அப்படி சொன்னாங்க. சாவுகிட்ட போய் கேட்டாங்களாம், நீ தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தது. எந்த மனிதனை எப்போ நினச்சாலும் நீ தூக்கிட்டு போயிடலாம், முடிச்சிடலாம் லைஃபை அப்படின்ட்டு. இப்போ அந்த சாவு சொன்னிச்சான், நானும் இருமாப்பில் கொண்டு தான் இருந்தேன். எந்த மனிதன் நமக்கு சரியில்லையோ அவனை தூக்கிடலாம் தான் நினச்சேன். ஆனால் ஒரு மனுஷன் என்னையே அடித்து உடைச்சிட்டாரு. நான் சாவு வச்சு புதைச்சி வச்சுட்டேன், அவர் உயிர்த்து போயிட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தவர், பலம் பொருந்தியவர் என்று சாவு சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, சாவுக்கே சாவு மணி அடித்து இந்த உலகத்தில் வெற்றி வீரராக உயிர்த்த ஆண்டவர் பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். இந்த உலகத்திலே பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்தவர் உயிர்த்த ஆண்டவர் இறைமகன் இயேசு. இன்றைய தினம் இந்த தொடக்கத்தில் இந்த நாட்களில் எல்லாம் உயிர்த்த வாசகம்தான் வரும். இன்றைக்கு 2 வாசகங்களையும் பார்க்கின்ற பொழுது, ஒன்று பேதுரு, அவர் எப்படி பயந்து கொண்டிருந்தார், இயேசுவை மறுதலித்தார். இன்னைக்கு தைரியமாக அவர் உயிர்த்த ஆண்டவரை பற்றி போதிக்கிறார். பெந்தகோஸ்தே நாளில் அவர் சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் ஆண்டவராகவும் மெசியாவாகவும் மாற்றினார், அவர் உயிர்த்து விட்டார் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். நீங்கள் சிலுவை அறைந்தவர்களை, அந்த யூதர்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர். அப்போ அவங்கெல்லாம் நிறைய பேர் சரி நாங்கள் குற்றம் புரிந்தோம், குற்ற உணர்வு, அவற்றை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் மனம் மாறியதல், உங்கள் தவறை உணர்ந்தது அர்த்தமாக நீங்கள் இயேசு கொடுத்த திருமுழுக்கை பெறுங்கள். அந்த திருமுழுக்கை பெற்றால் ஆவியானவரை அவர் கொடையாக உங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர் நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதற்கான வாழ்க்கையை உங்களோடு பயணிப்பார் என்று சொல்லுங்க. அந்த பேதுருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் அவர் எப்படியெல்லாம் மறுதலித்த அந்த இயேசுவையே
பிறகு உயிர்த்த ஆண்டவர் அந்த பெந்தகோஸ்தே நாள் ஆவியை பெற்றவுடன் துணிந்து உயிர்த்தார் என்று பறைசாற்றக்கூடிய அளவிற்கு அவர் அந்த இறைமகன் இயேசுவிற்கு உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தார். இன்னும் அதிகமாக அவர் இறுதியிலே இறக்கும் தருவாய் வருகின்ற பொழுது இயேசுவை போல என்னை சிலுவையில் அறைந்து சாக வேண்டும் என்று நினைத்தவாறு அவர் சிலுவையிலே அறையப் போகிறார்கள். நான் அதற்கு தகுதியற்றவன், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உயிர்த்த ஆண்டவரிலே பலம் பொருந்தியவராக சக்தி வாய்ந்தவராக இருந்தார் என்றால், இந்த உயிர்த்த ஆண்டவருடைய ஆவியானவர், அவருடைய ஸ்பிரிட் அந்த பேதுருவிடம் புகுந்து வேலை செய்தது. எனவே தான் அவருடைய போதனையை கேட்டார்கள், மனம் மாறினார்கள், அந்த திருமுழுக்கை பெற்று ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு தொடர்ந்தார்கள். அந்த அன்பை அவர்கள் எங்கும் பறைசாற்றினார்கள். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது மக்தலேன் நாட்டு மரியா, இந்த மரியா இயேசுனுடைய அந்த பாடுகளின் பயணத்திலே அன்னை மரியாளோடு தொடர்ந்து சென்றாள் என்றும், அவருடைய பட்ட வேதனைகளை எல்லாம் சிலுவையில் இருந்து இறக்கும் வரை அங்கே இருந்து தொடர்ந்தாள். அந்த மக்தலேன் மரியாள் விடியற்காலையில் ஆண்டவரை அடக்கம் செய்த கல்லறைக்கு அது சடங்குகள் செய்வதற்காக செல்லுகிறார். அங்கே போய் உள்ளே இருந்து பிரேதம் இருக்கான்னு பார்க்குறதில்ல, அவங்க வெளியில் செய்கிறாங்க. அங்கே போகின்ற பொழுது அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது, காணாமே. அப்பொழுதெல்லாம் அந்த திருடர்கள் அந்த கல்லறைகளை திருடுவது வழக்கமாக இருந்தது. ஒருவேளை திருடர்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்களோ அப்படி என்று பதைக்கிறார். அப்பொழுது அங்கே வானதூதர்கள் தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் இருந்தார்கள். நீர் தேடுகின்ற ஆண்டவர் உயிர்த்து விட்டார்னு சொல்லுகிறாங்க. புரியல அவங்களுக்கு. அப்புறம் வெளியில் வரும்போது அங்கே ஆண்டவர் நிற்கிறார். அப்பவும் தெரியலை. தோட்டக்காரர் நிற்கிறார் என்று, ஐயா இயேசுவை நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டு போயிருந்தால் சொல்லுங்க, நான் அவரை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு மரியே என்று சொல்லுகிறார். மரியே மரியா என்று சொன்னவுடன் புரிந்து கொள்ளுகிறார். அடுத்த வார்த்தை ரபூனி, போதகரே என்று சொல்லுகிறார். இந்த மக்தலேன் மரியாளுடைய அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது முதலிலே அங்கே கல்லறை காலியாக இருக்கிறது. இரண்டாவது அந்த தோட்டக்காரர் என்று நினைத்து தோட்டக்காரரை கேட்கின்றார். மூன்றாவது போதகரே ரபூனி என்று சொல்லுகிறார். நான்காவது இதை பார்த்து அந்த உரையாடல் நடந்து என்னுடைய சீடர்களும் போய் சொல்கிறாரு. என்ன அப்போ போய் என்ன சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை கண்டேன். அப்போ ஆண்டவரை கண்டேன். அவருடைய வளர்ச்சி, அந்த விசுவாச வளர்ச்சியை இறுதியாக ஆண்டவர் என்று பொதுவானவர், அவர் உயிர்த்திருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக உணர்ந்து கொண்டார். எனவே நம்முடைய ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், எல்லாருக்குமானவர். ஏன் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்த்த ஆண்டவர் ஏன் அந்த மரியாவுக்கு தெரியலை? அதில் லூக்காஸ் நற்செய்தி 24 அந்த 13லேருந்து 32 வரை நாளைக்கு அந்த வாசகம், அதில் காட்சி கொடுக்குறாங்க அந்த எம்மாவோஸ் சீடர்களுக்கு. அப்பவும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அதுக்கு அடுத்த ரீடிங் லூக்காஸ் 24 35லேருந்து 48 வரையிலும் அடுத்த நாள். அப்பவும் அவங்களுக்கு தெரியல. இப்போ என்ன, ஏன் இவங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியல பார்த்த உடனே? அப்படின்னா வேறுபட்டு இருக்கணும். நிச்சயமாக இப்பொழுது இருப்பது போல இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை. அதைத்தான் சின்னப்பர் சொல்லுவார், சட்டில்டு பாடி அப்படின்னு சொல்லுவார். அவங்க எல்லாமே ஏதாவது ஒரு செயல்பாட்டில் இருக்கும் போது தான் புரிஞ்சுக்கிறாங்க. மரியா என்று சொன்னவுடன் ஆண்டவரே என்று புரிந்து கொள்கிறார். அதே போன்று எம்மாவோஸ் சீடர்களிடம் அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவர் என்று அறிந்து கொள்கிறார்கள். அனைத்து சீடர்களும் ஒட்டி உறவாடிய சீடர்களும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் ஆண்டவர் தான் உயிர்த்து விட்டார் என்று தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ அவங்கள்ட்ட போய் அந்த மீனை சுட்டு சாப்பிடும்போது புரிந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உடலை போல உயிர்த்த உடல் இருக்காது என்பது தெளிவு. ஆனால் அவருடைய செயல்பாடுகளை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உயிர்த்த ஆண்டவரை ஆண்டவருக்கு இன்றைய வாசகங்கள் வழியாக பேதுருவும் மக்தலேன் மரியாளும் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எனவே நாம் இன்றைய நாளில் அந்த பேதுரு முதல் வாசகத்திலே அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்து விட்டீர்கள், அவரை ஆண்டவர் உயிர்ப்பித்துட்டார். அவங்க ஏற்றுக்கிறாங்க, குற்றம் புரிஞ்சிட்டோம், உண்மைதான். அப்போ அதே போல்
இன்னைக்கு நாம் இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு ஆண்டவர் உணர்த்துவது என்னன்னா, நம்ம குற்றத்தை ஏற்றுக்கணும். சொல்லுவாங்கல்ல, மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்ட்டு. அது மாதிரி இல்லாமல் நம்முடைய குற்றங்களை நாம் ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மதிப்பீடுகள் உயிர்த்த ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? சமூகத்தில் தவறு நடக்கின்ற பொழுது சுட்டி காண்பிக்கணும், அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நம்ம நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த பேதுரு சொன்னவுடன் அந்த யூதர்களை ஏற்றுக்கொண்டார்கள், குற்றம் செய்தவன் தான், மனம் மாறினார்கள். அதே போல் நாமும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அவலங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும், திருத்த முயற்சி செய்ய வேண்டும். இதை நம் பாடமாக கற்றுக்கொள்வோம். ஆமென்.